எச்சரிக்கை கடிதம், சீர்திருத்தம் மற்றும் ஒற்றுமைக்கான அழைப்பு. பெறுநர் அனைத்து டிபிஎம் ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள். பொருள் தலைமைத்துவ கவலைகள் மற்றும் சங்கம், யூனியன், பதிவு செய்தல் குறித்த முறையான அறிவிப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள டிபிஎம் சபை சகோதர சகோதரிகளே, நமது டிபிஎம் சபையின் தற்போதைய நிர்வாக நிலை குறித்து அனைத்து ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கடிதம் ஒரு முறையான அறிவிப்பாக அனுப்பப்படுகிறது. எங்களது நோக்கம் சபையின் போதனைகளுக்கு எதிராக நிற்பதல்ல, மாறாக பாஸ்டர் யோபு, இரும்புலியூர் நிர்வாகி அவர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே இது அமைகிறது. தேவனுடைய வீட்டை அவர் ஒரு வியாபார வீடாக மாற்றி வருவதாக நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பல சென்டர் பாஸ்டர்ஸ் மற்றும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் நடக்கும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க அஞ்சுகிறார்கள். இந்த அச்சம் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் குறித்து மனித பயமே தவிர தேவ பயம் அல்ல என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கிய கவலைகள்: நீதியின்மை. ஊழியர்களிடையே ஆன்மீக சேவைக்கு பதிலாக பதவிகள் மற்றும் இடங்கள் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. விசுவாசிகள் ஒடுக்கப்படுதல். தவறுகளை தட்டிக் கேட்கும் விசுவாசிகள் உள்ளூர் ஊழியர்களால் மற்றும் அடியாட்களால் விரட்டப்படுகிறார்கள். நிர்வாக சீர்கேடு. பாஸ்டர் யோபு அவர்களின் தலைமையின் கீழ் விசுவாசிகளின் பாதுகாப்பும் நீதியான தீர்ப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. தற்போதைய தலைமைத்துவத்தில் நீதியான தீர்ப்பு கிடைக்காத காரணத்தால் நாங்கள் ஒரு சங்கத்தை, யூனியன், பதிவு செய்ய முடிவு செய்துள்ளோம். சத்தியத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் விரும்பும் அனைவரும் எங்களோடு ஜெபத்திலும் ஒற்றுமையிலும் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மனுஷனுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுவோம். நமது சபையின் நேர்மையை மீட்டெடுக்க எங்களுடன் நில்லுங்கள். மறுபடியும் பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு கல்ல போட்டு கண்டிப்பா காசு. அதனால இப்ப மட்டும் நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா எங்களுக்கு நிறைய காரியங்கள் இந்த கல்லு தான் பிளாக் ஆனது. அப்புறம் இந்த கல்லு தான் பிளாக் ஆனது. இங்க ஃபுல்லா மண்ணு இருந்தா